ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லிக்கு ஒரு சூப்பரான தக்காளி குருமா தான் பார்க்க போகிறோம். இட்லிக்கு இது ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 5 இன்க்ரீடியன்ட் நம்ம வணக்கி அரைக்க போகிறோம். 1 ஸ்பூன் சோம்பு, 3/4 ஸ்பூன் கசகசா, ஒரு 10 பல்லு பூண்டு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் நல்லா மீடியமாக செவக்கிற அளவுக்கு வறுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அதே கடாயில் நல்ல ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை மட்டும் சேர்த்து தாளிச்சிட்டு 2 பெரிய வெங்காயம், ஒரு 4-5 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். வெங்காயம் வணங்கினதும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. ஒரு 5-6 தக்காளி நல்லா மிக்ஸி ஜார்ல நைஸா அரைச்சு அதையும் சேர்த்திக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போனதும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி அது நல்லா கொதி வந்ததும் நம்ம அரைச்சு வச்ச விழுதையும் சேர்த்திட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்ல ஒரு 10 நிமிஷம் மீடியமாக கொதிக்கட்டும். இட்லிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி சுட சுட இட்லியோட சாப்பிட்டு பாருங்க, சும்மா ஜம்முன்னு இருக்கும்.